உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை திருப்பூர் சகோதரிகள் சார்பாகவும் லலிதாம்பிகை ஜோதிடத்தின் ஆய்வகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு உரியதாக்கி இந்த ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களிலே சிம்ம ராசி பத்தி இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல கருத்துக்களை பத்தி பேச போறோம். அடியவனுடைய பெயர் சிவன்மலை ஜோதிடர் தாரா மகேஷ்குமார், கைரேகை மற்றும் பிளட் குறுப்பு ஆராய்ச்சியாளரின் அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கியல்பு என்கிற ஐயன் இயற்றிய திருக்குறளை இங்கே மையமாக கொள்ளும் பொழுது சிம்ம ராசிக்குரிய 4 பண்புகளை பத்தி அழகாக விவரிக்கிறார். அஞ்சாமை அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே எதற்குமே பயப்படாத ஒரு ஆதிபத்தியம் பெற்றவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். ஈகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இரக்க குணம் கொண்டவர்கள். ஊக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரம்பரையா பாத்தீங்கன்னா இல்லாவிட்டாலும் கூட அந்த சிம்ம ராசியில பிறக்கும் போது நான் இப்படித்தான் வாழ்வேன்னு சொல்லி 18 வயசுல இருந்து 36 வயசுக்குள்ள அந்த தாரக மந்திரத்தை கடைபிடிச்சு வாழக்கூடிய அன்பர்கள் இந்த 12 ராசிகளை சிம்மராசி ஒருவர். இந்த சிம்மராசிக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பம்சங்கள் உண்டு? இந்த விசுவாவிசு அப்படிங்கிற அந்த தமிழ் புத்தாண்டுல என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2.5 வருடங்களாக சனீஸ்வர பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலே அமர்ந்து சிம்ம ராசியை 7ஆம் பார்வையாக பார்த்த காரணத்தினால் உங்களுக்கான உயிர் மட்டும்தான் உங்க உடம்புல மிச்சு. ஆனா உங்களுக்கு போதுமான அறிவு, அனுபவங்கள் இது எல்லாமே சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தமிழ் புத்தாண்டில் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மேச ராசியில இருக்கக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப என்ன கேட்டீங்கன்னா ராகு பகவான் அடுத்தது இந்த கும்பராசிக்கு வரப்போகிறார். அப்போ இது 11ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு சிம்ம ராசியில அமரக்கூடிய காலகட்டங்கள். அப்படின்னு கேட்டீங்கன்னா குபேர லட்சுமி யோகத்தை நீங்கள் தினந்தோறும் இந்த ஆண்டு முழுவதும் கும்பிட வேண்டும். குபேரர் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறாரோ அந்த வியாழக்கிழமை குருமார்களை நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நீங்கள் மறவாமல் இருந்தால் இந்த ஆண்டிலே புதிய வண்டி, வாகனங்கள், பல்வேறு விதமான சொத்து பத்துக்கள் எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் இந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். இது எந்த அடிப்படையில் நம்ம இந்த பலன்கள் சொல்லி வருகிறோம் அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். மேசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1, சிம்மம்ங்கிறது 5, 9ங்கிறது தனுசு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த 1, 5, 9 திரிகோணத்துல இருந்தீங்களாவே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. 10 வயசு குழந்தைக்கு படிப்புல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். 20 வயசுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணைவி அமையக்கூடிய காலம். 25 வயசுல இருந்து 30 வயசுல நல்ல குழந்தைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். 25 அது 40 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா பட்டங்கள், பதவிகள், உங்களுடைய அறிவு, திறமைகள் இதெல்லாம் கொடுக்குற காலம். என்ன கேட்டீங்கன்னா இயற்கையாகவே இந்த 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்கள்ல பிறந்தாலே உங்களுக்கு இயற்கையாகவே கட்டாயம் ஒரு வெற்றி இருக்கிறது. நம்ம என்ன இந்த புதிய வருஷத்துல சொல்ல போகிறோம்? ஒவ்வொரு தமிழ் வருஷமும் பிறக்கும் பொழுது தமிழ் புத்தாண்டு சொல்றோம். சொல்றவங்களுக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களா, கேட்கறவங்களுக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. சோ 15 வயசுல இருந்து ஒரு 60 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் பொருந்தும். அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது சிம்மம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கலை நுணுக்கங்கள், கலை ஆர்வங்கள், உங்களை பிறருக்கு பாத்தீங்கன்னா நீங்க வழிகாட்டக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா சூரிய பகவானுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள். அந்த சூரிய பகவானுடைய வெளிச்சங்கள் பார்க்கும் பொழுது பிறருடைய வளர்ச்சியை கொடுக்கும். நம்ம காண பிறந்தவங்களை இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் வீடு வாங்கலையே அப்படிங்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. உதாரணமாக பாத்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு குரு பகவான் பாத்தீங்கன்னா இதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிம்மராசிக்கு மட்டுமே என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்துங்க, 2க்கும் 11க்கும் உடையவர் புதன் ஒருத்தர் தான். அப்ப புதன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா எழுத்தாற்றல் இருக்கவர்கள், கவிதை, சாஸ்திரங்கள், அக்கௌண்ட்ஸ் பாக்குறவங்க, வரவு செலவு பண்றது, இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம், இந்த வருஷம் என்ன பண்ணிருக்குன்றத இந்த 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவானா இருக்கிறாரு. அந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மிதுனம்ங்கிறது முகம், தலைனா மேசம், ரிஷவனா முகம், கழுத்து பகுதியில் குரு பகவான் உட்கார்றாரு. அப்ப இந்த கழுத்து பகுதியில குரு பகவான் அமரக்கூடியது கேட்டீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் திருமணம் கட்டாயம் நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு எவ்வளவுதான் நீங்க ஒரு மருத்துவ செலவுகள் நடந்திருந்தாலோ அல்லது ஒரு குண்டுமணி தங்கம் கூட உங்க கழுத்துல இல்லாம இருந்திருந்தா இந்த நேரத்துல கணவன் மனைவி, மனைவி கணவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த ஒரு 10 பவுன் அப்படின்னு போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்க்கின்ற காலத்துல ஒருவொழுதுதான் நீங்க வெற்றி மேல வெற்றி வாகை சூட முடியும். அப்படி வாகை சூடியவர்கள் தான் நீங்க பார்க்கணும். முகேஷ் அம்பானி ஐயா அவர்கள் எடுத்துக்கங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை பாத்துங்க. குபேர பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்னா அது குரு பகவான் அமரக்கூடிய நேரம். இந்த விஸ்வாவிசு அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது கேட்டீங்கன்னா உங்களுடைய சிம்ம ராசிக்கு
சிம்ம ராசிக்கு 3வது இடத்துல வந்து பார்க்கும்போது வஜ்ர யோகம் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆண்டு பிறகுதுங்க. அப்ப இந்த வஜ்ர யோகம் வந்து துலா ராசியில இருக்குது. அப்ப துலா ராசியில வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு பிரச்சனை கட்டாயம் உங்களுக்கு தேரும். ஒரு நீதி தேவதையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த நேரங்கிறது பார்க்கும்போது கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு நேரம். எந்த வருஷத்திலுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த விஸ்வாவசு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சிகளுக்கு பிறகுலாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. சர மாவட்டம், ஸ்திர மாவட்டம், உபய மாவட்டம், அதுல வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் சில விதிகளை கடைபிடிக்கணும். அதே வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், கோவை, ஈரோடு, சேலம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒளிக்கதிர்கள் விழுகிறது. அப்ப உங்க மாவட்டத்துல வந்து வறட்சி அப்படின்னா இன்னொரு மாவட்டத்துல வந்து ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த மாவட்டத்தினுடைய மண்ணையும் அந்த இடத்துல போய் நீங்க அந்த கோயிலுடைய வழிபாடுகள் நீங்க செஞ்சீங்கன்னா சிம்மத்துக்கான அங்கீகாரம். சிம்மம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு சபையில உட்காரக்கூடியது. நீங்க வந்து ஒரு சுயாட்சியா ஒரு எம்எல்ஏ நின்னா கூட நீங்க ஜெயிக்கணுங்கிற விதி இருந்துச்சுன்னா குருவுடைய அருள் இருந்துச்சு போது உங்களை தேடி கேட்பாங்க. இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க அரசியல்வாதியா இருக்கலாம், அதிகாரிகளா இருக்கலாம், ஒரு பஸ் டிரைவரா இருக்கலாம், எந்த ஒரு தொழிலை செய்யறவங்களா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தாமல் இருந்தால் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடுங்கிற திருக்குறளுக்கு இணங்க குரு பகவானுக்கே மன உளைச்சல் ஏற்படும். அப்ப சிம்ம ராசியை வந்து தூக்கி விடுறதுக்கான நேரம் இந்த காலகட்டங்கள். 12 ராசிகள் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் ஒவ்வொரு விதமான அறிவு, ஒவ்வொரு விதமான ஆற்றல், ஒவ்வொரு விதமான தைரியங்கள் இருந்தாலும் கூட சிம்மத்தையே அது மையமா வச்சிருக்கேன்னா இதய துடிப்பு. உங்களுடைய இதயம் சீராக துடிக்குதா அப்படின்னு பாத்துக்கணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா உங்களுடைய உடம்புல வந்து இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் அந்த இதயம்ங்கிற பாவகம் நீங்க மனசார் 4 பேருக்கு நீங்க நல்லது செஞ்சிருப்பீங்க. அது இந்த ஜனவரி அதாவது பாத்தீங்கன்னா சித்திரையில இருந்து பங்குனி மாசத்து வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாசத்துல கட்டாயம் நடக்கும். அது உங்க சுய ஜாதகத்துல நீங்க ஜனனம் எடுத்த போது உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்க, யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கறதுல ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க பாரம்பரிய முறையை கட்டாயம் பின்பற்றுங்க. பனைமரத்து ஓலை எடுத்துக்குங்க, பனம் கற்கண்டுகள் எடுத்து வச்சு சாப்பிடுங்க தினந்தோறும். பனைமரத்து ஓலையில உங்களுடைய பேரு, உங்களுடைய ராசி, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய குல தெய்வங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து அதுல எழுதி அதுக்கு ஒரு பொட்டு வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு மெயினா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை பாக்குது. அப்போ குபேரனுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலுமே அது யாரோ ஒருவருக்காக நீங்க தானம் கொடுத்துறீங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் மாதிரி. அப்போ கர்ணன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து கையேந்தி என்ன நீ குடிச்ச தான தர்மத்தை தன்னுடைய ரத்தத்தால தார பார்த்து கொடு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ராசியா இருக்கிறதுனால நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு குபேரன் கொடுத்தாலும் அதை நீங்க பிறருக்காக கொடுத்து விடுவீர்கள். அந்த கொடுக்கக்கூடிய நேரத்துல கூட அடுத்த தலைமுறைக்கு வந்து ஏதாவது நன்மை பயக்கக்கூடிய வகையில் நீங்க கொடுங்க அப்படிங்கிறது உங்களுடைய இந்த வருஷத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. 2வது வந்து பார்க்கும்போது கேட்டீங்கன்னா உங்களுடைய வயது ஓட்டங்கள் எங்க இருக்குன்னு பாருங்க. 5 வருஷம் நீங்க பிறக்கும் போது எப்படி இருந்திருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு என்ன வயசு ஓடுது, அந்த வயசு எந்த ராசி கட்டத்துல ஓடுது, அந்த ராசியை யாரு பாக்குறாங்க, இது எல்லாம் உங்களுடைய ஜாதக ரீதியில நீங்க கட்டாயம் கவனிச்சுக்குங்க. காரணம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு பொன்னான ஒரு வாய்ப்புகள் வருது. அந்த பொன்னான வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் நாளைய தலைமுறைக்கு நீங்க தான் வந்து குருமார்களை விளங்குவீங்க. அதற்கான இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு வெற்றியுரிய ஆண்டா அமைய போகுது. திருமணம், நல்ல புதிய வண்டி, புதிய வீடு, சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு அரசன் இப்பொழுதுதான் ஆண்டியா இருந்து அரசனாக அமரக்கூடிய ஒரு நேரம். அப்படி அரசனாக அமர்ந்தாலும் அந்த அரசனுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிரிகள், துரோகிகள் நிறைய இருப்பாங்க. சோ அவர்களை நீங்கள் களை எடுத்து அவர்களிடத்துல நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த ஆண்டுல சம்பாதிக்கக்கூடிய வருமானம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானங்கள் 5 தலைக்கட்டுக்கு கட்டாயம் நிற்கும். இதனால வந்து பார்க்கும்போது இந்த சிம்மராசியில வந்து பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்க. சோ அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் என்ற திருக்குறள் கிணங்க யாரெல்லாம் உங்களை வந்து திட்டினாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு புத்தாடை எடுத்து கொடுத்து ஒரு அசைவ உணவுகளை கொடுத்து அவங்களை மனசார நீங்கள் வாழ்த்துங்கள். கட்டாயம் இந்த வருஷத்தை வெற்றி பெற போகிறீர்கள். இந்த ஒரு அரிய நிகழ்ச்சியை பார்த்த அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு கோடான கோடி நன்றியை உங்களுக்கு உரியதாக்கி என்னிடத்துல ஏதானும் ஜாதகங்கள் கேட்கணும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறு கட்டணத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டுல நீங்கள் முழுமையான ஒரு வெற்றி அடைய போவீர்கள். சிவன்மலை ஆண்டவர் ஜோதிடர் என்று சொல்ல அடிப்படையிலையும் பாரம்பரிய வள்ளுவர் குல வாசி தாயாருடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த ஆண்டு அனைத்து ராசிகளும் நல்லா இருக்க போறீங்க. அதுல சிம்ம ராசி நம்பர் 1 வர போறீங்கன்னு சொல்லி இந்த ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருப்பூர் சகோதரிகள் சார்பாகவும்
லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்துக்கும் கோடான கோடி நன்றிகளை உரிதாக்கி எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம ஃப்ரீயா பேசுவோம். இதை பத்தி பேசணும், இந்த வருஷம் எல்லாம் பேசிட்டு இருக்கலாம். சோ இந்த நேரத்தை எங்களுக்கு பயன்படுத்தி இதை பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை உரிதாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போன் நம்பர் 850-897-3007 அப்படிங்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை நான் சொல்லி நன்றி, வணக்கம்.